آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه. لك الحمد كله وإليك يرجع الأمر كله. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا وحبيبك وشفيعنا وهدينا مرشدنا مولانا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله، وعلى آله وصحبه وسلم. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته، ولا دينا إلا أديته، ولا مرضا إلا شفيته، ولا هما إلا فرجته، ولا غما إلا كشفته، ولا خوفا إلا أمنته، ولا حاجة هي لك الرضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானை, எங்கள் பெற்றோர்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக. எங்கள் உஸ்தாதுமார்கள், ஷேகுமார்கள், முரீதுகள், மாணவர்கள், ஹாதிம்களை மன்னிப்பாயாக. உதவி செய்கிறவர்கள் முஃமினான் ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானை, எங்கள் வாழ்க்கை எப்போதும் உயர்வாக்குவாயாக. உயர்வான இரவுகளை நாங்கள் சந்திக்க வைப்பாயாக. இந்த இரவுகளின் பரக்காத்துகள் எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக. ரஹ்மானை, லைலத்துல் கத்ரை அடையும் நசீபை தந்துவிடு யா அல்லாஹ். அந்த உன்னதமான இரவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அதற்காகவே இஅ்திகாஃப் இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த இரவின் பலன் நாங்கள் முழுமையாக அடைய வேண்டும். அதில் நாங்கள் தடை செய்யப்பட்டவர்களாகிவிடக்கூடாது யா அல்லாஹ். அந்த நசீபுக்கு நீ எங்களை தேர்ந்தெடுப்பாயாக. அது நீ மிகப்பெரியவன் யா அல்லாஹ். எங்களுக்காக நீ தேர்ந்தெடுத்த இரவு யா அல்லாஹ். அது 1000 மாதங்களை விட சிறப்பு என்று நீயே சொன்ன இரவு யா அல்லாஹ். அந்த நசீபில் எங்களுக்கு பங்களிப்பாயாக. எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்களுக்கு பங்களிப்பாயாக. ரஹ்மானே, அந்த இரவின் பொருட்டால் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லாஹ். எங்கள் நாட்டங்களை நிறைவேற்றியாரல்லா. யாரெல்லாம் தங்கள் கோரிக்கைகளை வைத்தார்களோ அத்தனை பேர்களின் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்வாயாக. நோயாளிகளை சுகமாக்கிவிடியா அல்லாஹ். நோயாளிகளை சுகமாக்கிவிடியா அல்லாஹ். வீடும் ஆஸ்பத்திரியுமாக இருப்பவர்களை சுகமாக்கிவிடியா அல்லாஹ். உன்னதமான கோரிக்கைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவாயாக. ரஹ்மானே, எங்கள் கஷ்டங்களை போக்குவாயாக. வறுமையை நீக்குவாயாக. தரித்திரத்தை போக்குவாயாக. நஷ்டங்களும் இழப்புகளும் இல்லாமல் பாதுகாப்பாயாக. நீ கொடுப்பதில் பறக்க செய்ய அல்லாஹ். எங்கள் வீட்டில் பறக்க செய்ய அல்லாஹ். எங்கள் ஹயாத்தில் பறக்க செய்ய அல்லாஹ். எங்கள் குடும்பத்தில் பறக்க செய்ய அல்லாஹ். எங்கள் மனைவி மக்கள் பேரன் பேத்திகளில் பறக்க செய்ய அல்லாஹ். எங்கள் மௌத்திலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்விலும் பறக்க செய்ய அல்லாஹ். கருணை உள்ள ரப்பே, யாரிடத்திலும் தேவையாகாத வாழ்க்கையை கொடைய அல்லாஹ். எந்த நிலையிலும் நாங்கள் பிறரிடத்தில் தேவையாகிவிடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் கஷ்டங்கள் உன்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது யா அல்லாஹ். எங்களுடைய பிரச்சனைகளை உன்னிடத்தில் பேச வைத்து விடியா அல்லாஹ். இந்த உலகில் எங்களை கண்ணியமாக நடத்துவாயாக. யாரும் எங்கள் மீது அத்துமீறி விடாமல் பாதுகாப்பாயாக. வரம்பு மீறி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களை தவறாக வழி நடத்தி விடாமல் பாதுகாப்பாயாக. ரஹ்மானை, எங்களை யாருடைய சூழ்ச்சிக்கும் பலியாகாமல் பாதுகாத்துடைய அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்களே அல்லாஹ். பலகீனமானவர்களே அல்லாஹ். நீயே எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்கள் உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். மோமினான ஆண் பெண்களை பாதுகாக்க வேண்டும். உயிருக்கும் உடமைக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக. ஈமானுக்கும் அமால்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக. மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், ஹான்காக்களை பாதுகாப்பாயாக. பேணுதலான வாழ்க்கை கூடிய அல்லாஹ். பயபக்தி நிறைந்த வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். யாருக்கெல்லாம் இன்னும் திருமணமாகவில்லையோ எங்கள் இளைஞர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை வழங்குவாயாக. எங்கள் பெண் மக்களுக்கு பொருத்தமான ஆண் மக்களை வழங்குவாயாக. குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கித்தார் ரப்பே. மங்களமாக்கி கொடு ரப்பே. எத்தனையோ குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லை யா அல்லாஹ். அதை நீந்தான் கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். உள்ளங்களை இணைக்கிற சக்தி உன் கையில் இருக்கிறது யா அல்லாஹ். எங்கள் உள்ளங்களை நீ இணைத்து வைப்பாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை கொடு யா அல்லாஹ். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை கொடு யா அல்லாஹ். அவர்கள் அல்லும் பகலும் அதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களின் குமுறல் உனக்கு கேட்குமே ரஹ்மானே.
நீ காது கொடுப்பவன் யா அல்லாஹ், கேட்பவன் யா அல்லாஹ். சாலிகான குழந்தைகளை கொடுப்பாயாக, மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளை வழங்குவாயாக. ரஹ்மானை, நீ கொடுப்பதற்கு நாங்கள் தவறு செய்தால் அதை தடையாக்கி விடாதே யா அல்லாஹ். நாங்கள் முற்றிலும் பாவிகள் யா அல்லாஹ். பாவிகளுக்கு உன்னை தவிர அடைக்கலம் கொடுப்பவர்கள் யார் அல்லாஹ்? மன்னிப்பவர்கள் யார் அல்லாஹ்? பாவிகளுக்கு நீ கொடுக்கவில்லை என்றால் யாருதான் கொடுப்பார்கள் யா அல்லாஹ்? யா அல்லாஹ், இந்த உலகம் எங்கள் மீது வாசலை மூடிவிட்டது யா அல்லாஹ். ரஹ்மத்துகள் இங்கே அடைக்கப்பட்டு இருக்கிறது யா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காட்டுபவர்கள் இல்லை யா அல்லாஹ். எங்கள் குரல்களுக்கு பதிலளிப்பவர்கள் இல்லை யா அல்லாஹ். நாங்கள் அனாதைகளாக நிற்கிறோம் யா அல்லாஹ். ஆதரவற்று நிற்கிறோம் யா அல்லாஹ். நிற்கதியாக நிற்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக நாங்கள் சோதனைகளில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை உயர்த்தி விடு யா அல்லாஹ். பாதுகாத்து விடு ரப்பே. எங்கள் குரல்களுக்கு நீ பதிலளி ரப்பே. நீ செவி மடுப்பவன் யா அல்லாஹ். உன்னை சமீ என்று நீ முகவரிப்படுத்தினாய் ரப்பே. நான் கேட்கிறேன் என்கிறாய் ரஹ்மானே. இதோ பார் ரஹ்மானே, உன் காதில் விழுமே ரஹ்மானே. இதோ உன் பாவிகளான் அடியார்கள் கெஞ்சுகிறோம். லைலத்துல் கதருக்காக ஏங்கி தவிக்கிறோம். எங்கள் உடைமைகளுக்கும் உயிருக்கும் கண்ணியத்திற்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக. நாங்கள் எங்கும் விழுந்து விடாமல் பாதுகாத்து விட ரப்பே. முடங்கி விடாமல் பாதுகாத்து விட ரப்பே. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாத்து விட ரப்பே. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து விட அல்லாஹ். நீ கொடுத்த எங்கள் மக்கள் செல்வங்களை கண்ணியமாக்க ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகள் எந்த நோய்களிலும் பிடியாகி விடக்கூடாது யா அல்லாஹ். எந்த சூழ்ச்சிகளிலும் பலியாகி விடக்கூடாது யா அல்லாஹ். அவர்கள் அப்பாவிகள் யா அல்லாஹ். எங்களின் பாவங்களால் தவறுகளால் எங்கள் பிள்ளைகளுக்கு சோதனை வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பேரன் பேத்திகளை கண்ணியப்படுத்தி விட ரப்பே. அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். நோயில்லாத வாழ்வை கொடு யா அல்லாஹ். குறைவில்லாத பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். துஆவுக்காக ஏங்குகிறார்கள் யா அல்லாஹ். கெட்ட முடிவுகள் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். விபத்துக்களில் பலியாகி விடாமல் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல நாட்களிலும் நல்ல இரவுகளிலும் எங்கள் மீது எந்த அசம்பாவிதங்களும் நடந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களுடைய ஹயாத்திலே பறக்க செய் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்விலே பறக்க செய் யா அல்லாஹ். எங்கள் ஈமானிலும் ரிசுக்கிலும் பறக்க செய் யா அல்லாஹ். எங்கள் தொழில் துறைகளை வளமாக்கி கொடு யா அல்லாஹ். கடன் காட்சியிலிருந்து பாதுகாத்து விடு ரப்பே. கடனாளியாக மௌத்தாகி விடக்கூடாது யா அல்லாஹ். கடனாளியாக மௌத்தாகி விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையில் நீ நிரம்ப தந்து விடு ரப்பே. பரக்கத்தோடு தந்து விடு ரப்பே. ஹராமை விட்டும் எங்களை தடுத்து விடு யா அல்லாஹ். ஹராமை விட்டும் தடுத்து விடு யா அல்லாஹ். இன்னும் சரியான தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் துறைகளை திறந்து கொடு யா அல்லாஹ். கையிலே பணம் இல்லாதவர்களுக்கு அந்த வாசலை திறந்து வை ரப்பே. உன்னை தவிர யார் இருக்கிறார்கள் யா அல்லாஹ்? இந்த உலகத்தில் எங்களுக்கு நீயே முன்மாதிரி அல்லாஹ். உன்னையே நாங்கள் கதி என்று நம்பினோம் யா அல்லாஹ். உன் வாசலில் வீழ்ந்து கிடக்கிறோம் யா அல்லாஹ். இதோ உன் பள்ளி வாசலே எங்கள் வாழ்க்கையாகிவிட்டது யா அல்லாஹ். சந்தோஷப்படுத்தி விடு ரப்பே. மகிழ்ச்சி படுத்தி விடு ரப்பே. தொழுகையிலே மன ஓர்மையை கொடு யா அல்லாஹ். பயபக்தியை கொடு யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தில், எங்கள் பெற்றோர்களில், எங்கள் முன்னோர்களில் மரணித்தவர்களை எல்லாம் புனிதமான இந்த இரவில் கபரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து விடு யா அல்லாஹ். கொழுந்து விட்டு எரியும் நரக விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். கபரு நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து விடு ரப்பே. அவர்களுக்கு எல்லா வகையான பாவங்களை மன்னித்து விடு ரப்பே. நீ விடுதலை வழங்கும் நாட்கள் யா அல்லாஹ். நரக விடுதலை லட்சோப லட்ச மக்களுக்கு வழங்குகிறாய் ரப்பே. எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வழங்குவாயாக, எங்களுக்கு வழங்குவாயாக. எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் உன்னை மறந்து விடாமல் வாழச் செய்வாயாக ரஹ்மானே. எங்களுடைய காரியங்களை வெற்றியாக்கி தருவாயாக. எங்கள் பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக ஆக்கிவிடியா அல்லாஹ். ஆலிம்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். குர்ஆனை சுமப்பவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களுக்கு பின்னாலும் எங்கள் பிள்ளைகளின் ஹயாத்தில் பரக்க செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு சிறு வயது மரணங்களை கொடுத்து விடாதே அல்லாஹ். சிறு வயது மரணங்களை கொடுத்து விடாதே அல்லாஹ். எங்கள் மனைவியர்களுக்கும் ஹயாத்தில் பரக்க செய்ய அல்லாஹ். அந்த சீதேவிகள் முடங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள்தான் குடும்பத்தை அரணாக காக்க நீ வைத்தாய் ரப்பே. பேரன் பேத்திகளை எல்லாம் அவர்கள் கண்காணிப்பார்கள் யா அல்லாஹ். நாங்கள் எங்கெல்லாமோ சென்று விடுவோம் யா அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்களின் ஹயாத்தில் பரக்க செய்ய அல்லாஹ்.
சுகத்திலே பறக்க செய்ய அல்லாஹ், நிம்மதியிலே பறக்க செய்ய அல்லாஹ். நாங்கள் அவர்களை எப்போதாவது சஞ்சலப்படுத்தி இருந்தால் மன்னித்து விடு யா அல்லாஹ். பல முறை அவர்களை குறைவாக நடத்தி இருப்போம் யா அல்லாஹ். அந்த சீதேவிகள் எங்கள் காலடியிலேயே கிடக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு ரப்பே, நோயற்ற வாழ்வை கொடு ரப்பே, குன்றாத சுகத்தை கொடு ரப்பே, நிரப்பமான ஈமானை கொடு ரப்பே, உன்னை வணங்குகிறவர்களாக ஆக்கிவிடு ரப்பே. அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறைகள் உன்னை அஞ்ச வேண்டும், வணங்க வேண்டும் யா அல்லாஹ். கிருபையாளனே, கண்ணியமானவனே, எங்கள் பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது யா அல்லாஹ். பல சிறுவர்கள் சருகி போனார்கள் யா அல்லாஹ். தடம் புரளாமல் எங்கள் பிள்ளைகளை, இளைஞர்களை பாதுகாப்பாயாக. வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடு யா அல்லாஹ். அவர்கள் நிர்கதியாக போய்விடாமல் பாதுகாத்து விடு ரப்பே. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து விடு ரப்பே. கருணையும் அன்பும் நிறைந்தவனே, எந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ இணைத்து வைப்பாயாக. இந்த சமூகத்தை ஒற்றுமையாக்கி வாழ வைப்பாயாக. எங்களுக்கு பாதுகாப்பான நல்லவர்களை எங்களை ஆளச் செய்து விடு யா அல்லாஹ். எங்கள் மீது உன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை அதிகப்படுத்தி விடு யா அல்லாஹ். மேலும் கீழும் முன்னும் பின்னும் வடதும் இடதும் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த ரமலானில் நாங்கள் செய்த அமல்கள் ரப்பே உனக்கே வெளிச்சம் யா அல்லாஹ். எங்கள் நோன்புகளில் குறை இருக்கலாம் யா அல்லாஹ், எங்கள் இரவு வணக்கத்தில் குறை இருக்கலாம் யா அல்லாஹ், எங்கள் குர்ஆன் திலாவத்தில் குறை இருக்கலாம் யா அல்லாஹ். நீ நிறைவை பார்க்கிறவன் யா அல்லாஹ். அந்த குறைகளை மறைத்து விடு யா அல்லாஹ், மன்னித்து விடு யா அல்லாஹ். உன்னையே கதியாக வைத்தே நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் வணக்கத்தில் நோக்கம் ஒன்றுமே இல்லை யா அல்லாஹ். நீ கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ், உன் அன்பு கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ், உன் நெருக்கம் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வணக்கங்களில் எல்லா குறைகளையும் மறைத்து கபூல் செய்வாயாக. ரஹ்மானை, எத்தனையோ மக்கள் இப்போது கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவரவர்களின் குமரல் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்கிருந்தாலும் நீ பார்ப்பவன் யா அல்லாஹ், கேட்பவன் யா அல்லாஹ். எல்லாருடைய அந்த குமுறல்களையும் நீ நிவர்த்திப்படுத்தி விடு யா அல்லாஹ். கெஞ்சுதலை கபூல் செய்து விடு யா அல்லாஹ். இதோ உன் தர்பாரில் கையேந்தி நிற்கிறோம், உன் வாசலில் வீழ்ந்து நிற்கிறோம், கண்ணீரோடு நிற்கிறோம். இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ், இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். நீ இல்லை என்றால் நாங்கள் எங்கு செல்வோம் யா அல்லாஹ்? எங்களுக்கு வேறு வழியே இல்லை யா அல்லாஹ், வேறு கதியும் இல்லை யா அல்லாஹ். வேற யாரிடத்திலையும் போய் எங்கள் கஷ்டத்தை சொல்லி பழக்கமும் இல்லை யா அல்லாஹ். யாரிடத்திலும் நாங்கள் கண்ணீர் வடித்ததும் இல்லை யா அல்லாஹ். இதோ உன் அடியார்கள் யா அல்லாஹ். நாங்கள் தவறு செய்தோம், ஆனால் உன் அடியார்கள் ரப்பே. எங்கள் எஜமானன் நீ யா அல்லாஹ், எங்கள் எஜமானன் நீ யா அல்லாஹ். நீ எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக. எங்கள் வாழ்வை வசந்தமாக்குவாயாக, மங்களமாக்குவாயாக, மகிழ்ச்சியாக்குவாயாக. கொடிய நோய்களில் சிக்கிவிடாமல் பாதுகாத்து யா அல்லாஹ். எங்களை, எங்கள் மனைவி மக்கள், குடும்பம், பேரன் பேத்திகளை கேன்சர் போன்ற நோயிலிருந்து பாதுகாத்து, ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ். கைகால் முடங்கி விடாமல் பாதுகாத்து யா அல்லாஹ். எலும்புகள் முறிந்து விடாமல் பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், படுத்த படுக்கையாகி விடாமல் பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆதரவற்ற நிலைகள் வந்துவிடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை கண்ணியமாக வாழ வை ரப்பே. எங்கள் ரூஹ் ஈமானோடு பெரிய வேண்டும் யா அல்லாஹ். சக்கராத்தில் நாவில் களிமா வர வேண்டும் யா அல்லாஹ். சக்கராத்தில் லேசாக வேண்டும் யா அல்லாஹ். மாநபியை கனவிலே காண வேண்டும் யா அல்லாஹ். பூமானை பார்க்காமல் ரூஹை பிரித்து விடாதே யா அல்லாஹ். பூமானை பார்க்காமல் ரூஹை பிரித்து விடாதே யா அல்லாஹ். குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்கு யா அல்லாஹ், உம்ராவை நசீபாக்கு யா அல்லாஹ், ஜியாராவை நசீபாக்கு யா அல்லாஹ். நிச்சயமாகியும் இன்னும் திருமணம் காலதாமதமாகிறவர்களுக்கு சீக்கிரமாக கொடுத்து விடு யா அல்லாஹ். குமர்களை வைத்துவிட்டு இன்னும் மாப்பிள்ளை தேடி தேடி முடிவிலே யா அல்லாஹ் நிராசையாகி விடாமல் சீக்கிரமாக வழங்கி விடு யா அல்லாஹ். அதே போல ஆண் மக்களை வைத்து பெண் தேடுபவர்களுக்கு நீயே சரியானவர்களை கொடுத்து விடு யா அல்லாஹ். கொடுப்பதுதான் உன் வேலை யா அல்லாஹ், கொடுப்பதுதான் உன் திருப்தி யா அல்லாஹ். நீ தடுத்தும் சோதிப்பாயா அல்லாஹ். தாங்கிற சக்தி எங்களுக்கு பலகீனம் யா அல்லாஹ். அடியார்களின் பலகீனத்தை அறிந்த ரஹ்மானே, எங்கள் கோரிக்கைகளில் உன் திருப்தியை நசீபாக்கி தருவாயாக.
எங்களுடைய கடைசி நேரம் ஈமானோடு முடிய வேண்டும். சக்கராத்து லேசாக வேண்டும். நாளை மறுமை சிராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டும் யா அல்லாஹ். நரகத்துக்கு மேல் அந்த பாலம் யா அல்லாஹ். நாங்கள் கீழே விழுந்து விடக்கூடாது யா அல்லாஹ். சொர்க்கபதி எங்களை வரவேற்க வேண்டும் யா அல்லாஹ். பெருமானாரின் திருக்கரத்தால் ஹவுலுல் கௌசரை அருந்த வேண்டும் யா அல்லாஹ். அன்னலார் எங்களை வாழ்த்து சொல்லி வரவேற்க வேண்டும் யா அல்லாஹ். நபியின் சுன்னத்தில் நாங்கள் இஷ்கோடு பின்பற்ற தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் தீனை சுமந்து உலகமெல்லாம் சொல்லும் இடத்தில் வாழ வைத்து விடு யா அல்லாஹ். பலஸ்தீன மக்களை பாதுகாத்து விட ரப்பே. இது போன்ற இரவுகளை அவர்கள் பார்க்க முடியவில்லையே யா அல்லாஹ். சஹருக்கு கூட வழி இல்லையே யா அல்லாஹ். இஃப்தாரு கூட திருப்தி இல்லையே யா அல்லாஹ். பச்சளம் பிள்ளைகளை அல்லாஹ் ரத்த வெள்ளத்தில் பார்க்கிறார்களே. இரக்கமுள்ள ரப்பே, அவங்க விடுதலை வழங்கி விடு அல்லாஹ். இந்த மக்களை பாதுகாத்து விடு ரப்பே, கண்ணியமாக்கி விடு ரப்பே. எங்களுக்கு ஒன்றுதான் வழி, நீ மாத்திரம்தான் அல்லாஹ். நீ மாத்திரம்தான் அல்லாஹ். நீ மாத்திரம்தான் அல்லாஹ். கொடுப்பவனும் எடுப்பவனும் நீயே ரப்பே. எங்களுக்கு நீ உயிருக்கும் பொருளுக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுத்து ரப்பே. வணக்கங்களுக்கு தடங்களும் தடைகளும் இல்லாமல் பாதுகாப்பாயாக. உன் கருணையை கொண்டு கேட்கிறோம், உன் அன்பை கொண்டு கேட்கிறோம். நாங்கள் பாவிகள் ரப்பே, நீ அன்பாளன் ரப்பே, அருளாளன் ரப்பே. நீ மகத்துவமிக்கவன் யா அல்லாஹ். எங்கள் யாவரின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவாயாக. இந்த துஆவை உன் கருணையால் கபூல் செய்வாயாக. உத்தம நபியின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. வலிமாறுகள், சூஃபிகள், ஞானிகளின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ பெற்றார்களோ அத்தனையும் தந்தருள் புரிவாயாக. எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக. எங்கள் வீட்டு பிள்ளைகள், ஆண் மக்களும் பெண் மக்களும் ரப்பே, அவர்கள் படித்த படிப்புகளுக்கு எக்ஸாமை நோக்கி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாளை நடக்க இருக்கிற 10ஆம் வகுப்பில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் யா அல்லாஹ். முதன்மை பெற வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளின் கல்வியில் அவர்கள் தலை தோங்க செய்வாயாக, உயர செய்வாயாக. அவர்கள் நாட்டின் பெரும் பொறுப்புகளில் இருக்க செய்வாயாக. உலகமளவிலே அவர்கள் கண்ணியத்தோடு போகச் செய்வாயாக. அவர்களினுடைய எல்லா துறைகளிலும் அவர்கள் தலை தோங்க தௌஃபீக் செய்வாயாக. படிப்பில் அவர்களுடைய கான்செப்ட் கவனம் எங்கும் செதறாமல் ஆக்கி வைப்பாயாக. திருப்தியோடு சென்று நோன்போடு எழுதி வெற்றி பெறச் செய்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம அஃபிர் லனா மா கத்தம்னா வமா அഖர்னா வமா அலன்னா வமா அஸ்ரர்னா வமா அஸ்ரஃப்னா வமா அன்த அலம் பிஹி மின்னா அந்தல் முகத்திம் வஅந்தல் முஅخر லா இலாஹ இல்லா அன்த யா ரப்பல் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا مثواهما جنة الفردوس يا رب العالمين. اللهم اتقنا وإياهم من النار وأدخلنا وإياهم الجنة يا رب العالمين. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله. صلى الله على